அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம முட்டை பொரியலும் பீன்ஸ் பொரியலும் பார்த்துடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அது பாருங்கள், ஒரு விசில் தான் வச்சுருக்கேன். ஒரு விசில் வச்சு இந்த துருவுற மாதிரி வைக்கணும். ரொம்ப 2 விசில் வச்சுட்டா துருவ வராது. இது வெந்த மாதிரியும் இருக்கும், நம்ம துருவுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். முட்டையில் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சின்ன துருவில் திரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பூ போல் திரி வச்சுக்கணும். அதை பவுலில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெங்காயம் பாருங்கள், சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு போட்டுக்கலாம், பவுலில் போட்டுக்கலாம். பச்சை மிளகா 1 போட்டிருக்கேன். நீங்கள் இதை கூட தேவைப்பட்டால் கூட போட்டுக்கோங்க. முட்டை 2 வச்சுருக்கேன், உடச்சி ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு போட்டுடலாம். மிளகுத்தூளும் கொஞ்சம் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அடிக்கணும். அடித்தா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். முட்டை நல்லா பொங்கி வரும், நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷம் வச்சா அடிச்சுக்கணும் நல்லா முட்டையை. இப்போ சட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். முட்டைக்கு நெய் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் வரும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த முட்டையை அடித்து வச்சதை ஊற்றிடலாம். அதில் ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக வைப்போம். இப்போ திருப்பி பண்ணலாம். நல்லா வந்துருக்கு பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக வைப்போம். நல்லா வந்துடுச்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். நல்லா மொத்தமாக இருக்குது பாருங்கள். உருளைக்கிழங்காக போட்டதுனால நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்தது பீன்ஸ் பொரியல் பார்த்துடலாம். சட்டியில் ஆயில் ஊற்றிருக்கேன். வரமிளகா, கடுகு, உளுந்து வச்சுலாம் போட்டிருக்கேன். பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அது போடுறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். பீன்ஸ் பாருங்கள், வெட்டி வச்சுருக்க சிறு சிறு பீஸாக அதை அதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பு போடலாம் தேவையான அளவுக்கு. தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்குவோம்.
மூடி வச்சிடலாம். நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அவ்வளோதாங்க, பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். முட்டையும் செஞ்சு பாருங்கள், பீன்ஸும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டுமே. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.